ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் வீடியோ. இந்த வருஷம் பொங்கலுக்கு எனக்கு நடந்த தரமான சம்பவங்களை தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இதில் பெருசாக ஸ்டிச்சிங்லாம் ஒன்றும் இருக்காது. எனக்கு இந்த பொங்கலுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அண்ட் நான் ஒரு சில நாட்களாக உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சில கமெண்ட்ஸுக்கான ரிப்ளே. ஸோ இதைத்தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சைடில் ஓட விட்டுட்டு கூட உங்களோட ஒர்க்கை வந்து பார்க்கலாம். இந்த டெய்லரிங் ஃபீல்டில் வந்து 9 வருடம் ஆகுது. இதில் எனக்கு இந்த வருஷம் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை ஒரு அனுபவங்களாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். கொஞ்சம் முன் அனுபவமாக நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து சொல்கிறேன். இப்படி இப்படி நடக்கும், இப்படி இப்படி நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருந்துக்கணுங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த அனுபவத்தை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சரியா? ஃபஸ்ட்டு கமெண்ட் கொண்டு நான் ரிப்ளை கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக இந்த தீபாவளியோட பார்த்திங்கன்னா நான் ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டேன். என்னென்னா, நான் வந்து இந்த தீபாவளிக்கு நான் அதிகப்படியாக ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் தேவையான அளவு மட்டும் நான் வாங்கி பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சரி சரி சிஸ்டர், உங்களோட ஹெல்த் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் எனக்கு ஹெல்த்துக்கும் கொஞ்சம் முடியல. ஸோ அதனால் ஹெல்த்துக்கும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, ஹெல்த்து ரொம்ப முக்கியம், உங்களுக்கு ஸ்டிச்சிங்கை விட ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி, ஓகே, உங்கள் ஹெல்த்து தான் முக்கியம், ஹெல்த்தை பாருங்கள், இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு சகோதரி, இப்போ நான் அவங்க தவறாக சொன்னாங்க அப்படின்றதுக்காக நான் சொல்ல வர்றேன். அவங்க ஒரு புரிதல் இல்லாமல் சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு தோணும் இல்லையா? ஏன்னா இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுற லட்சணமும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதாவது வேணும் அப்படின்னு பண்ணாமலாம் இல்லை. பட் என்னோடய நிலமை இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ண முடியல, வீடியோஸ் வந்து அதிகமாக வந்து அப்லோட் பண்ண முடியல. ஆனால் வீடியோ போடணும் அப்படின்ற மனநிலைமை மட்டும் ஒரு நாள் கூட எனக்கு குறைஞ்சதே இல்லை. சரி, ஓகே, ஃபஸ்ட்டாக வந்துட்டு என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து அதிகமாக நான் ஸ்டிச் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க போகிறேன், உடம்புக்கு முடியலன்றதுனால அதிகமாக வாங்க முடியலன்றதை சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க சொன்னது, இல்லை உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து நிறைய காசு வருது, அதனால தானே நீங்கள் ஸ்டிச் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு தான் வந்துச்சு. என்னடா இப்படி இல்லாமல் யோசிப்பாங்க அப்படின்னு. என்னென்னா, யூடியூப்லேயே நம்ம வீடியோ போடுறோன்னா நமக்கு கண்டிப்பாக சும்மாலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்க எத்தனையோ டெய்லர்ஸ் இருப்பீங்க, யூடியூப் சேனல் நீங்களும் வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து இன்கம் எடுக்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படின்னு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான அவங்க போடுற எஃபெக்ட்டுக்கு ரிசல்ட்டு சீக்கிரமாக கிடச்சிரும். ஆனால் ப்ரொஃபஷனல் சேனல் நடத்தக்கூடிய டெய்லரிங் சேனலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலாக டீச் பண்ணுற சேனல் வந்து கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரமாக முன்னேறவும் முடியாது, வருமானமும் எடுக்க முடியாது. ஆனால் அதன் மத்தியில் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்கிறதே பெரிய விஷயந்தான். ப்ரொஃபஷனல் சேனல் வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொருக்கிட்டையுமே கேட்டிங்க அப்படின்னா 10 மடங்கு எஃபெக்ட் நம்ம போட்டால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும், சரியா? ஸோ அந்த மாதிரி முயற்சி பண்ணால் மட்டும்தான் யூடியூப்பில் இருந்தும் நமக்கு யூடியூப் வந்து காசு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமிங்கில் பல யூடியூப் சேனல்கள் ஆரம்பிச்சிட்டாங்க, பல பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நான் எப்போதுமே என்னோடய மைண்ட் செட் என்ன தான், நம்ம வந்து ஒரு டைமில் ஹைப் கொடுத்துருப்போம், முன்னேறி இருப்போம், அதை அப்படியே தொடரணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்படலை. ஏன்னா நம்மளை மாதிரி எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் வரும், அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும் இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருக்காக வந்து அந்த இது வந்து மாறிக்கிட்டே தான் கண்டிப்பாக இருக்கும். யூடியூப்பில் நான் ஒரு டைமில் டெய்லரிங்கில் நான் ட்ரெண்டாக இருந்தேன் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் அப்படியே திறந்துட்டே இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. அடுத்த ஆள் வரணும் இல்லையா, அவங்களுக்கு நம்ம வழி விட்டு கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம வந்து பின்வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. அந்த வருமானத்தை வேறு எது மூலமாவது நம்ம என்ன பண்ணணும், ஈடு செய்யணும், சரியா? ஸோ ஏதாவது ஒன்று வந்து நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு தேவையான வருமானம் என்னவோ அது வந்து எனக்கு கிடைச்சிது, அது கிடைச்சிட்டு தான் இருக்குது. அதை பற்றி எனக்கு எந்த ஒரியுமே இல்லை. பல சேனல்கள் முன்னாடி போனாலும் பின்னாடி வந்தாலும் அதை பற்றின கவலை இல்லாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பிஸ்னஸை எதில் நம்மளால் அதிகப்படுத்த முடியுமோ எதில் என்ன பண்ணுறேன், அதிகப்படுத்தி நான் எனக்கான வருமானத்தை ஈட்டிகிட்ருக்கேன், சரியா? ஸோ அப்படி வருமானம் ஈட்டுறதுமே சும்மா வந்து எனக்கு தரலை. நான் வந்து பல ராப்பகலாம் வந்து என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்டில் நான் ஒர்க் பண்ணுறேன். யூடியூப்பில் நான் பெருசாக ஆக்டிவாக இல்லாட்டாலும் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில், அதாவது இங்கே ஆஃப்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா பல விதமான ஒர்க்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், சரியா? அதனால் மட்டும்தான் காசு வருது தவிர யூடியூப்பில் வந்து சும்மா வந்து காசு வரலை. இது வந்து நான் அந்த சகோதரிக்கு சொல்ல விரும்பினது.
இதே மாதிரி எண்ணங்கள் பல பேருக்கு இருக்கலாம் இல்லையா? ஏன்னா அந்த சகோதரி ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஆனா நெறைய பேர் யோசிக்கலாம். இல்ல, இல்ல இவங்க வந்து யூடியூப்ல வீடியோ வந்து இப்ப போடாததுக்கு ரீசன் வந்து இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும்னு. ஏன்னா மனுஷனோட எண்ணங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரே மாரியா அமையணும் அப்படின்ற எந்தவித கட்டாயமுமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரியான சிந்தைகள் வரலாம். சரியா? ஸோ என்னோட சூழ்நிலை என்ன என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன் அப்படின்னா, ஓகே சிஸ்டர் வந்து இதனால தான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். நம்மள ஃபாலோ பண்ற நெறைய சிஸ்டர்ஸ்க்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். ஒரு நாள் நான் சாப்பிடாம கூட இருந்துடலாம். அத கூட நான் வந்து யோசிக்க மாட்டேன். ஐயோ! நம்ம சாப்பிடலையே இன்னைக்கு அப்படின்னு கூட யோசிக்க மாட்டேன். ஆனா, ஒரு நாள் நான் ஸ்டிச் பண்ணாம இருக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு அந்த மனநலம் ஓடிட்டே இருக்கும். ஐயய்யோ! நம்ம இன்னைக்கு வந்து ஒரு இது கூட ஸ்டிச் பண்ணவே இல்ல. இந்த நாளே வேஸ்ட்டு. அப்படின்ற மாரி தான் என்னோட மனநிலைமை இருக்கும். அதே மாதிரி தான் யூடியூப்ல நான் வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னாலுமே என்னோட மனநிலைமை அதா தான் இருக்கும். ஒரு வேளை நான் அப்ப பண்ண முடியலன்னா, எனக்கு வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கும். வேற ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் உண்மையான ரீசன் சொல்லப்போனா அதுதான். சரியா? ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, என்ன நம்பி 1,50,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க. இவங்களுக்கு ஏதாவது நம்ம குடுக்கணுன்றதுக்காக தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, வீடியோ அப்லோட் பண்ண முடியலனாலும் ஷார்ட்ஸாவது குடுத்துருவேன். சில நாட்கள் அதுவுமே அப்லோட் பண்ண முடியாது. கொஞ்சம் இல்ல நெறையவே வருத்தமா தான் இருக்கும். இனிமே அதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு நானும் ஒவ்வொரு முறையுமே முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ கண்டிப்பா உங்களுக்கு குடுத்துட்டே தான் இருப்பேன். சரியா? அது வியூஸ்க்காக அப்படின்றத தவிர்த்து நெறைய என்ன என்ன நலம் விசாரிக்க சகோதரிகள் இருக்கிறீங்க. நான் 2 நாள் வீடியோ போடல அப்படின்னாலுமே, பிரைவேட்டா கால் பண்ணியோ, இல்ல மெசேஜ் பண்ணியோ, "சிஸ்டர் ஏன் வீடியோ போடல? ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க. எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணவே ஓடல. நீங்க ஏதாவது வீடியோ போடுங்கன்னு" சொல்ற பேர் எத்தனையோ பேர் இன்னமும் இருக்கிறாங்க. அவங்களுக்காகவே கண்டிப்பா நான் வந்து வீடியோஸ் வந்து குடுக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த வருஷம் பொங்கல் ஒட்டியுமே நான் வீடியோ போடணும்னு நெனச்சேன். இந்த வருஷம் பொங்கலுக்கு ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா, எனக்கு இருந்த சூழ்நிலைகள் அப்படி. கிட்டத்தட்ட பொங்கலுக்கு கரெக்ட்டா 1 வீக்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பொங்கல் வந்து செவ்வாய்க்கிழமை வந்துச்சு. இதில இன்னொரு கொடுமை என்னன்னா, அ செ செவ்வாய்க்கிழமை பொங்கல் அப்படின்றது இல்லாம, நான் வந்து புதன்கிழமை தான் பொங்கலு அப்படின்னு வந்து திங்கட்கிழமை மதியானம் வரைக்கும் நெனச்சிட்டு இருக்கேன். ஏன்னா, திங்கட்கிழமை மதியானம் அப்போ கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண, ஃபிட் பண்ணலாம் வந்தாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், "நீங்க அப்போ வந்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வாங்கிக்கோங்க" அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சொன்னது, "செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் பொங்கலே முடிஞ்சு போயிருமே" அப்படின்னு வந்து சொன்னாங்க. "என்னது பொங்கலே முடிஞ்சு போயிருமா? ஏன் புதன்கிழமை தானே பொங்கல்" அப்படின்னு. "இல்ல, இல்ல செவ்வாய்க்கிழமை தான் பொங்கல்" அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான், ஐய்யய்யோ! நம்ம எந்த அளவுக்கு வந்து கேர்லெஸ்ஸா இருக்கிறோம் அப்படின்னு. கேர்லெஸ் அப்படின்றத விட எனக்கு அந்த அந்த அதுக்கு ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எனக்கு வீட்ல உள்ளவங்களுக்குன்னு சொல்லி மாறி, மாறி ஒவ்வொருத்தருக்கா உடம்பு சரியில்ல. அ கரெக்ட்டா 1 வீக் வந்து இதுலயே போயிடுச்சு. ம பொங்கலுக்கு 1 வீக் முன்னாடி மண்டே ஸ்டார்ட் பண்ணி சண்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு உட்பட எல்லாருக்குமே மாறி, மாறி ஒரே உடம்பு சரியில்ல. டெய்லி ஹாஸ்பிட்டல் வீடுமா தான் அலைஞ்சிட்டு இருந்தோம். எனக்கு உடம்பு சரியானது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா திங்கட்கிழமை காலையிலவும் நான் எப்போ எழும்புனேன் அப்படின்னா 3 மணிக்கு எழும்புனேன். திங்கட்கிழமை மதியானம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியூர் பயணம் வேண்டியிருந்துச்சு. அது வந்து அப்போ சடனா பிளான் பண்ணது இல்ல. 1 மந்த்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி புக் பண்ணது. ஸோ, அத சேஞ்ச் பண்ணவும் முடியாது. பொங்கல் ஆர்டரையும் முடிச்சு குடுக்கணும். நான் நெனச்சிட்டு இருந்தது புதன்கிழமை தான் பொங்கல். ஓகே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு போவோம். பேலன்ஸ் இருக்கிறத இங்க இருக்கிற நம்ம பிள்ளைங்க பார்த்துப்பாங்க. அப்படின்னு நான் பிளான் போட்டு வச்சிருந்தேன். கடைசியில நான் கிளம்பக்கூடிய அந்த நேரத்தில தான் தெரியுது, நாளைக்கு தான் பொங்கல் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்னால அ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நான் நெறைய ஸ்கிப் பண்ணிட்டேன். முடியாது அப்படின்னு. என்ன ரீசன்னா, உடம்புக்கு முடியல. எத நம்பி நம்ம வந்து வாங்கி வைக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு சில பேர் நெனைக்கலாம், உங்களால முடியலனாலும் நீங்க அ மத்த டெய்லர்ஸ்ட்ட வாங்கி குடுக்கலாம் இல்லையா? அப்படின்னு வந்து நெனைக்கலாம். அதாவது அந்த அனுபவத்தில நான் ரொம்பவே வந்து ஃபெயிலியர் ஆயிட்டேன். ஏன்னா, அ என்னால முடியல அப்படின்னு இல்ல. சில பேர் வந்து கேட்பாங்க இல்லையா? இந்த மாதிரி கொஞ்சம் வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு வந்து நெறைய மிடில் கிளாஸ்ல உள்ளவங்களும் சரி, நெறைய பேர் கேட்பாங்க. சரி ஓகேன்னு அவங்கள நம்பி நான் வாங்கி குடுத்து நெறைய கஸ்டமர் வந்து என்கிட்ட இருந்து போயிருக்காங்க. ஆன்லைன் கஸ்டமர்ஸும் போயிருக்காங்க. ஆஃப்லைன் கஸ்டமர்ஸும் போயிருக்காங்க. அதாவது எப்போதுமே அ இதுவும் எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் தான். என்னால முடிஞ்சதுன்னா, அத வாங்கி நான் பண்ணி குடுக்கணும். என்னால முடியலையா? நோ. ஏன்னா மத்த டெய்லர்ஸ்ட்ட நான் வாங்கி குடுக்கறதுனால, அதுலேருந்து எனக்கு ரூ. 1 கூட நான் லாபம் வச்சு அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட நான் குடுக்க போறதில்ல. ஆனா, அ பேர் வந்து டேமேஜ் ஆகுறது என்னவோ நம்ம பேரா தான் இருக்கும். ஏன்னா, டெய்லர்ஸ் வந்து நல்ல டெய்லர்ஸா தான் இருப்பாங்க. ஆனா, ஏதோ ஒரு 10 ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல ஒரு ப்ளவுஸ்ல ஏதாவது சின்ன சின்ன சொதப்பல் வந்துட்டுனா கூட,
அதுக்கு காரணம் வந்து நம்மளா தான் இருக்க முடியும். சரியா? நம்ம தான் நினைப்பாங்க கஸ்டமர். சரியா? நம்ம மத்த டெய்லர்ஸ்ட்ட வாங்கி குடுத்தோம் அப்படின்னாலுமே, கண்டிப்பா கஸ்டமர் வந்து, "ஏன் நீங்க அவங்ககிட்ட குடுத்தீங்க? நீங்களே பண்ணியிருக்கலாம்ல." அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள். அதனால தான் நான் இன்னொரு டெய்லர டிபெண்ட் பண்ணி எப்போதுமே இருக்க மாட்டேன். எனக்கு முடியுதா? என்னால முடியுதா? ஆ என்ன சுத்தி இருக்கக்கூடிய, எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெடிகேஷனான என்னோட பிள்ளைங்கள் மூலமா ஏதாவது என்னால அந்த ஒர்க்க வந்து முடிச்சு குடுக்க முடியுமா? அப்படின்றது தான் இப்ப நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நல்ல ட்ரஸ்டடான ஒரு டெய்லர் வந்து கிடைப்பாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அது நம்ம ஃப்யூச்சர்ல சர்ச் பண்ணிக்கலாம். இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு நான் ஆ டெய்லர்ஸ் வைக்கவும் விரும்பல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்றேன், அம் பண்ணி குடுக்குறேன். நான் எனக்கு சப்போர்ட்டுக்கு பண்றதுக்கு நம்மளோட பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க வந்து பண்ணி குடுப்பாங்க. நான் பொங்கல் டைம்ல பார்த்தீங்கன்னா, நான் கூட இருந்தேன் அப்படின்னாலுமே தான் நம்மளோட பிள்ளைங்களால ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ண முடியும். இத பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் கைட் பண்ண முடியும் அவங்களுக்குமே. ஃபுல்லா அவங்க கையில பொறுப்பு குடுத்துட்டு போ முடியாது. ஸோ, அதனால அந்த டென்ஷன்ல வேற இருந்தேன். காலையில திங்கட்கிழமை காலையில 3 மணிக்கு எழும்பி 1 மணிக்குள்ள நான் எல்லாத்தையுமே தைக்க வேண்டியது எல்லாத்தையுமே தச்சு முடிச்சுட்டு, நான் பின்னாடி கிளிப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். என்னென்னலாம் வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு. தைக்க வேண்டியதெல்லாம் தச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் நான் ஊருக்கு போ வேண்டியது எல்லாமே பேக் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்தில நான் போக வேண்டிய எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு, நானும் கிளம்பி ரெடியாகி, அ இதில இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கிளாஸ்க்கு வீடியோஸ் வேற குடுக்க வேண்டியிருந்துச்சு. ஏன்னா, திருப்பி நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்னா, பொங்கல் ஒட்டி ஒரு 4 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, வெளியில தான் இருப்பேன். ஸோ, அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வீடியோ குடுக்காம இருக்க முடியாது. அதனால அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ, இதுக்கு மத்தியில பார்த்தீங்கன்னா, அ ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. நாளைக்கு வந்து பொங்கல். அ ஏன்னா எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் டைம்ல இந்த கன்னிக்கி அப்படின்னு சொல்லி வச்சு கும்பிடுவாங்க. எந்த ஊர்லலாம் அந்த பழக்கம் இருக்குன்னு தெரியல. நம்ம ஊர் சைடு திருநெல்வேலி, தென்காசி சைடுலாம் அது வந்து அதிகபட்சமா பண்ணுவாங்க. அ அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பூனம் சாரியா தான் இருக்கும். அது வீடுதோறும் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. சரியா? ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க அதுவும் எடுத்துலாம் வைக்க மாட்டாங்க. 1 வீக் முன்னாடி அப்படிலாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட எடுத்துட்டு வர மாட்டாங்க. பொங்கலுக்கு கரெக்ட்டா முந்தின நாள் போவாங்க. சில பேர் பொங்கல் அன்னைக்கு கூட எடுத்துட்டு வந்து தச்சுட்டு வாங்கிட்டு போற கஸ்டமர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இது என்னன்னா, பொங்கலுக்கு முந்தின நாள் கரெக்ட்டா எடுத்துட்டு வருவாங்க. அவங்க வீட்டுக்கு கொண்டு போறாங்களோ இல்லையோ, டெய்லர்ஸ் நம்ம வீட்ல வச்சுட்டு அவங்க எப்போ அந்த பூஜை பண்ணும்போது எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரியான சாரி எடுக்குறாங்க அப்படின்னா, அத வந்து வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்றது அ அவங்களோட ஐதீகமா என்னன்றது தெரியல. ஆனா யாருமே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. பொங்கலுக்கு முந்தின நாள் எடுப்பாங்க. இல்ல பொங்கலுக்கு அன்னைக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டு, அத ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி, காலையிலனாலும் குடுத்துட்டு ஈவினிங் வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரியும் நபர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா, அத தச்சு வச்சு அவங்க கும்பிடுறது அவங்களோட வழக்கம். ஸோ, இதனால என்ன ஆகும்னா, பொங்கல் டைம் வந்து பயங்கர நெருக்கடியா இருக்கும். இந்த டைம் என்னாச்சுன்னா, ஆல்ரெடி பொங்கலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நெறையா ரெகுலர் கஸ்டமர் இல்லாத ஒரு சில பேர இல்ல முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டேன். இதில அந்த பொங்கல் டைமிங்கில வந்து ஆல்ரெடி எனக்கே நெருக்கடி. நான் அத ஸ்டிச் பண்ணி குடுத்தா தான் நானே வெளில கிளம்ப முடியும். இதில ஒரு சில கஸ்டமர் வந்து புரிஞ்சுக்காம, "எனக்கு மட்டும் நீங்க ஸ்டிச் பண்ணி தர மாட்டேங்கிறீங்கல்ல" அப்படிலாம் வந்து பேசினாங்க. அதாவது உங்களுக்கு மட்டும்னு இல்ல, இப்ப யாருக்கா இருந்தாலுமே ஸ்டிச் பண்ணி குடுக்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கே கஷ்டமா தான் இருக்கும். என்னடா இது! ஒரு காலத்தில நம்ம வந்து ஸ்டிச் பண்றதுக்கு துணி வராதான்னு சொல்லி ஏங்குன காலம் உண்டு. பட் இப்ப இவ்ளோ வந்துமே நம்மளால வந்து முடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இல்ல நெறையவே வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா, ரெகுலர் கஸ்டமர் வந்து மன வருத்தத்தோட போகும்பொழுது, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்த விட நமக்கு அத விட அதிகமா கஷ்டம் இருக்குது. ஸோ, இதுதான் அந்த பொங்கலுக்கு நான் எடுத்த அந்த டைமிங்கில ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் எடுத்த ட்ரெஸ்ஸஸு. இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. இதெல்லாம் ஆஃப்டர்நூனுக்குள்ள முடிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ மாமன் டாக்டர் காம்போ. அப்புறம் சாரியே ஒரு 4 இருந்துச்சு. ஸோ, அதெல்லாம் ஸ்டிச் பண்ணணும். பாருங்க நான் எவ்வளோ டயர்டா உட்காந்துருக்கேன்னு. பயங்கர ஃபீவரு. எல்லாம் டேப்லெட்லாம் போட்டு அவ தான் சரியாக்கி இருக்கிறதையாவது முடிச்சு குடுக்கணும்ல. அ இதெல்லாம் முடிச்சு குடுத்துட்டு தான் நான் வந்து கிளம்பணும். ஓகே. எனிவே நான் நல்லபடியா முடிச்சு குடுத்துட்டேன் எனக்கு கிடைச்ச ஆர்டர்ஸ. ஸோ, தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோல